நாமளே திரும்பியே பார்க்க முடியாதுங்களே. அப்போ பேர் வண்டியில் உட்காந்து இப்போ கூட பார்க்க முடியாது. உடனே நியூஸ் இந்த அம்மா மேடையில் ஏறுறதுக்கு படிக்கட்டு ஏறி வர்றப்போ இவர் கை கொடுக்க போயிட்டு, அப்போ வந்து சீஃப் மினிஸ்டரில் இருந்தம்மா தலைவர் தான் சீஃப் மினிஸ்டர் கை கொடுத்து அடி கொடுத்து, அதனால வந்து எதுவுமே பேச மாட்டேன். அடிச்சே விட்டாங்களா? தலைவர் அடிச்சுட்டார். ஜெயலலிதா அவர்கள் ஆனால் பழகிட்டா ரொம்ப ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க, நம்பிக்கையாக நம்புவாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அது எனக்கு சரியா தெரியலங்கன்னா அந்த மாதிரி அதிகமான மூவ்மெண்ட்டே இல்லைங்களே. இவர் வந்து 6 மாதமாக போனோம், அந்த அளவுக்கு வந்து லாங் போகலைங்க. ஏன்னா அந்த மாதிரி அதிகமாக இந்த வேனில் தான் போவோம். போகும்போது ஏதாச்சும் பேசுவாங்களா அவங்க கூட? எதுவுமே பேச மாட்டாங்க. பேர் கூட யாரும் கேட்க மாட்டாங்களா? நாமளே திரும்பியே பார்க்க முடியாதுங்களே. அப்போ பேர் வண்டியில் உட்காந்து இப்போ கூட பார்க்க முடியாது. உடனே நியூஸ் பேர். அதனால் அவங்கெல்லாம் வந்தாக்கா அதிகமாக யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. ஜானகியம்மாட்ட கூட நான் அதிகம் பேசுனது தெரியும். ஜானகியம்மா கூட இந்த தடவை வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து என்னன்னாரு, வீட்டுக்கு வர முடியாமல் போச்சு, நீங்கள் விடு கிருஷ்ணானாரு வந்தாங்க, வந்து இந்த மாதிரி ஆசிரியம் பண்ணி பால் குடித்தாங்க, ஆசிரியம் பண்ணி கல்யாணத்துக்கு வர முடியலன்னு பணம் 10,000 ரூபா பிள்ளை கையில் கொடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் நாளைக்கு இங்கே வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறாங்க, கார் வேணும் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் யார் கொடுப்பா உங்களுக்கு? இல்லை, அது வந்து இவங்களுக்கு தரும், இங்கேருந்து தான் வரும், தலைவர் வீட்டில் தான் வரும். அவர் பேசுகிறது சொல்லி அதுக்கு உட்பட ஒரு 2-3 தடவை போடுறதுல அதிகமான டச்சு அந்த அம்மாக்கிட்ட கிடையாது. சீஃப் மினிஸ்டர் போயிட்டு வந்ததோடு சரிங்க, ஏதாவது முக்கியமாக எங்கேயாவது சொல்லுவாங்க, அங்கே ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா போய்ட்டு. அப்போ வந்து இவங்க வேண்டியவங்கிறதுனால ஃபோன் பண்ணி அந்த நம்பரை வச்சு இவருக்கு சவுண்ட் ஓப்பன் இருக்காரு எங்கள் முதலாளி எல்லாத்துக்கும் பழக்காதீங்க, அதிகமாக எதுவுமே யாரையும் போய் எங்களுக்கு இது செஞ்சு கொடுக்கணும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேட்டது இல்லைங்க. இதுக்கு டிஎம்கே காலத்துலேருந்து இருந்தார். டிஎம்கே காலத்துலேருந்து அவர் எங்கள் முதலாளி பெரிய முதலாளி மகன் இளங்கோவுக்கும் இளவரசுக்கும் கலைஞர் சீஃப் மினிஸ்டர் இருந்தப்போ தான் கல்யாணம் நடந்தது அவர் தலைமையில். இருந்தாலும் எதையும் போய் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இவங்க ஜெயலலிதா அவர்கள் கூட போறீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்களா மேலே இருந்து, உங்களுக்கு இது முன்னாடிலாம் பைலட்லாம் போகுதுல்ல, பின்னால் போகிற வேலை தானே. அதனால் எதெல்லாம் ஒன்று அவங்க போகிறோம் வரோம் அதாவது சரிங்க, அவர் இறக்கி விட்டாக்கா சொல்லிவிட்டு நம்ம இருக்குன்னு போயிடும்.